கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமாக பங்கிருக்கோம். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. ஒட்டுமொத்த குடும்பமும் ஃப்ராடு. சாய் விசித்ரா. விக்ரமன்ட்ட பணியாற்றினதுக்கு அப்புறம் உடனடியாக சிவசக்தி பாண்டியன்ட்ட சேர்ந்துட்டீங்க. இல்லை, அது அப்புறம் 95 தான் சார். ஜெயா டிவின்னு ஜெய் டிவி. ஆமாம், அப்போ ஜே டிவின்னு ஆரம்பிச்சாங்கல்ல சார். அதில் வந்து பாஸ்கரன் இருந்தபோது. ஆமாம், பாஸ்கரன். அப்போ தான் விக்ரம்லாம் நடித்தார். சண்முகம் ஒருத்தர் டைரக்ட் பண்ணார். இந்த சீரியல்லாம் அப்போலாம் நடிகர்கள் மனோபலா சார் எல்லாமே. ஆமாம், அதில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சிவசக்தி வந்தேன். சிவசக்தி வந்து தான் இந்த இப்போ நான் வச்சுருக்க இந்த இதெல்லாம் அப்பா எனக்கான சுதந்திரமும் சரியான சினிமாவை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி அதை தலையிடவே முடியாதில்ல சார். பெரிய பெரிய கம்பெனிக்கு பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய இயக்குனர். சிவசக்தி நீங்கள் பணியாற்றியது முதல் வான்மதியா? வான்மதி அப்போ தான் நான் முத ஒர்க் பண்ணுறேன். நான் அகத்தியன் சார். இதில் வந்து அகத்தியன் சார் அப்படி குறிப்பாக சொல்லணும்னா ஒரு இயக்குனராக நாங்கள் வான்மதி கதை விவாதம் முடிச்சுட்டோம். நம்ம உட்காந்து பேசலாம். மேனேஜரு நீங்கள் ஏன் அது தலையிடுறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஊட்டியில் அன்னைக்கு படப்பிடிப்பு முடிஞ்சிட்டு மறுநாள் என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தங்கர் பச்சான், அகத்தியன் சார், மோகன மகேந்திரன், நானும் உட்காருவேன். நானும் ஒரு மேஸ்திரி தான். பட் என் சைட்லேருந்து எது சொன்னாலும் சரி. இப்போ காதல் சார் இது நல்லா இல்லை சார், இது வச்சுக்கலாம் சார் அப்படின்னா சரின்னு ஏற்றுக்குவார் இயக்குனர். ஒரு படைப்பு வெற்றிக்கு அது சரியாக இருக்குன்னா சரியாக எடுத்துக்கணும். எடுத்துக்கலன்னா அது எப்படி சார் வெற்றி பெறும்? அந்த ஈகோலாம் அதில் வச்சுக்கவே வேணாம் சார். யாருமே இவன் சொன்னால் சரியாக இருக்குமா இவன் அப்படிலாம் அந்த இதே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே ஒன்மேன் ஷோ ஆகி போச்சு. தேவர் கதையலாக வச்சுருந்தார், நாகிரெட்டியார் கதையலாக வச்சுருந்தார், ஏவிஎம் கதையலாக வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கதையை பல பேர் விவாதித்து சரியாக இருக்குன்னு பண்ணியிருந்தாங்க. அத்தனை படங்களும் வெற்றி பெற்றுச்சு. நீ கதை இலாகவே கிடையாது. ஒரே ஒரு ஆள் லேப்டாப்பில் பவுண்டடு ஆர்டிஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இல்லை இன்றைக்கி அன்னைக்கு காலகட்டங்கள் வேறு. காலகட்டங்கள் அன்றைக்கி அம்மா தான் கொடுத்தாங்க, இன்றைக்கி அம்மா தானே சொல்கிறாங்க. அன்றைக்கி என்ன கேரக்டர் எடுத்துங்க, அம்மா அக்கா எடுத்துருப்பாங்க. இப்போ நான் அக்கா அம்மான்னு எடுத்துருப்பீங்க, அவ்வளோதானே. இல்லை உறவுகளில் வித்தியாசப்படுத்தி எடுத்துருக்கீங்களா? எதில் வித்தியாசப்படுறீங்க? லொக்கேஷன் தான் வித்தியாசப்படுங்க. அது கூட தேவையே கிடையாதுன்ற நான். ஒரு நேஷனல் அவார்டு சேரன் படம் வாங்குது. ஒவ்வொரு பூக்களுமே இந்த சினேகா பாடுற பாடல் ஆட்டோகிராஃபில் அந்த மாதிரி எங்கே போச்சு? வெனிசுலா, நியூசிலாந்து இங்கெல்லாமா போனாங்க? இந்த மண் சார்ந்த விஷயங்கள் இதுக்கு என்ன தேவை? இப்போ என்ன அந்நியப்படுத்தினீங்கன்னா எனக்கு என்ன புரியுமா சார்? இப்போ நான் ஒரு சுச்சுவேஷனில் வாழறேன். இந்த தமிழ் சினிமா எடுத்துக்க போகிறல ஒரு 80% யதார்த்தமும் 20% தான் சினிமா தானே இருக்கணும். மலையாளத்தில் 95% யதார்த்தமும் 5% சினிமா தான். இது என்னுடைய ஆராய்ச்சி. எனக்கு தெரில, சரியாக தப்பான்னு தெரியல. தெலுங்கில் வந்தாலும் நீங்கள் 50-50 பண்ணிக்கலாம். இன்றைக்கி கன்னடம் கூட வேறு மாதிரி லெவலில் போயாச்சு. அவங்களும் அந்த யதார்த்த சினிமாவுக்கும் சரியான ஒரு இதுக்கும் வந்துட்டாங்க. இன்றைக்கி அம்புலி மாமா புத்தகம் இருக்கா சார்? இருக்குங்களா? இன்றைக்கி வரல. ஆனந்தவடம் வந்துன்னு இல்லை சார். ஆனந்தவடம் யதார்த்தத்தை தாங்கி வந்துன்னே இருக்குது. அம்புலி மாமா இந்த ஜூ காட்டின்னு இருந்தாங்க. அது இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது 2 வயசு 3 வயசு 5 வயசோட முடிஞ்சு வச்சு சார். இங்கே சர்வே ஆபத்து எது அப்படிங்கிறது தான். கதை, சரியான கதை, உணர்வான கதைகள். உணர்வான கதை இப்போ எடுத்துங்க, சின்ன சின்ன படங்கள் தான் ஓடுது. இப்போ இந்த ஒரு டிராகன் ஒரு படம் சிறப்பாக போகுது. காரணம்னா நல்லா இருக்குது. இன்னொரு படங்கள் ஒரு பெரிய இயக்குனர் அவர் நடிகர் எடுக்கிறாரு போகல, சரியில்லைன்னா போகாது. சிவசக்தி பாண்டியன் உங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தான்னு சொன்னீங்க. ஆமாம் சார். அப்படி சுதந்திரம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு எங்கே உங்கள் மேலே நம்பிக்கை பிறந்தது? திருமண நிகழ்வில் பார்த்தார். என்ன புதிய மன்னர்கள் வந்து அவர் விநியோகஸ்தராக இருந்தார். அப்போது எல்லாமே இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்வாங்க. தவறுனா இயக்குனரை நான் தட்டி கேட்பேன், இப்படிப்பட்ட ஆள் தானே வேணும் அப்படின்னாரு. ஒரு இயக்குனருக்கு எனக்கும் ஒரு விவாதம் வந்தது. அதில் புதிய மன்னரில் எனக்கும் விக்ரமன் சார் ஆமாம் ஒரு மன வருத்தம். அது பட விஷயமா தான் எப்படின்னு கேட்க போகிறோம். அவருக்கு கோவப்பட அப்படியாச்சு. இவர் இது பார்க்குறாங்க. இவர் பஞ்சாயத்துலாம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அது நிறைய இதில் இயக்குனர் சங்கம் வரலும் போச்சு. ஆட்சி சக்தி சார் இருந்தாரப்போ இயக்குனர் சங்கம் வரலும் போச்சு. அதை சரி பண்ணி கொண்டு வரோம். அப்போ இப்படித்தான் வேணும், ஒரு சரியான ஒரு நிர்வாகினா இப்படி தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை. அதாவது சார் அவர்கிட்ட நான் கேட்குறோம், படம் எடுத்துனே இருக்கோம். தயாரிப்பாளர் வந்து கிறிஸ்டி இப்போ தான் தவறிட்டார். அவரும் சுரேஷ் அவரும் தவறிட்டார். எடுத்துனே நான் தான் என்னை இயக்கணும். என்னை வந்து வேலைக்கு கூப்பிட்டது யாருன்னா விக்ரமன் சார் தான் கூட்டு போனோம். அப்போ கூட்டு போகிறப்ப அவர் கேட்குறாரு, படம் இப்போ என்ன இருக்குது, என்ன எதுன்னே புரியல, இன்னும் எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னு கேட்டார். அவர் கோச்சினார் இயக்கணும், என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போது
ரோஜா கம்மின்ஸு வேற ஒரு படத்துக்காக டிஸ்கஷன் உட்காடுறாரு. இதுக்கு வரவே இல்லை, படம் பெண்டிங் இருக்குது 10 நாள் இன்னும். போய் என்ன போய் கேட்க சொல்கிறாங்க. நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறேன், சார் இன்னும் எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்குது? நீ யார் கேட்குறது? இல்லை சார் நான் தான் ப்ரொடியூசர். சொல்லிட்டார் ப்ரொடியூசர், நீ ஏன் ப்ரொடியூசர் எடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டு. அவருடைய ராஜேந்திரகுமார்னு ஒருத்தர் அவரை வச்சு நான் அவரை வச்சு முடிச்சுக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் அப்புறம் யூனியன் போய் இவன் எப்படி என்ன கேட்கலாம், எத்தனை நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. ஒன்றுமே இல்லை சார், ஒரு சின்ன விஷயம். ரகுமான் சார் தான் மியூசிக்கு, ஆனால் ரகுமான் சாரும் இயக்குனரும் சந்திச்சிக்கவே இல்லையா. இதை நீங்கள் அணுகிய முறை சிவசக்தி பாண்டியனுக்கு பிடிச்சிருந்து. ஆமாம் இது ஒரு இயக்குனர் இவன் சரியாக கரெக்டாக இருக்கான். தப்புனா இயக்குனராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, சரியாக கேட்குறான் அப்படின்றது தான். அப்புறம் அவருக்கு பிடிச்சி தான் என் படம் ஆரம்பிக்க போகிறோம் வாங்கினாங்க. அவங்க வந்து விநியோகஸ்தராக இருந்தாங்க, பாண்டியன் ஃபிலிம்ஸ்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் சிவசக்தி நீங்கள் ஆரம்பித்து நுங்கம்பாக்கத்தில் அலுவலகம் போட்டாங்க. அதுலேருந்து கண்ணெதிரே தோன்றினால் வரை நான் வேலை செஞ்சேன் சார். அதாவது காதலே நிம்மதி வேலை செய்கிறப்ப எனக்கும் தங்கர் வச்சிருக்குமான ஸ்பாட்டில் ஏதோ சொல்லியிருப்பார் போல. வேலை செய்கிறப்ப எனக்கு வேலை எனக்கு ரொம்ப சரியாக இருக்கணும், அவ்வளோதான். நடிகர்னா 7 மணிக்கு வந்துடணும், டெக்னீஷியன் கரெக்டாக வேலை செய்யணும், நம்ம யாருக்கிட்டையும் எந்த சலுகையும் எதிர்பார்க்கறதே கிடையாது. இவர் எல்லாத்தையும் மிரட்டுறது போகிறது வர்றது. ஆமாம் சார். ஐயோ நான் திட்டாத நடிகர்கள் கிடையாது, டெக்னீஷியன் கிடையாது. நான் அதை தான் சார். சிம்ரன் நம்ம கண்ணெதிரே தோண்ட நடித்தாங்க. கிளைமேக்ஸ் எடுத்துக்கிறப்ப முடியாதுன்ற மாதிரி கிளம்புறாங்க. ரொம்ப சண்டை போட்டு தகராறு பண்ணி அப்படிலாம் இப்பெல்லாம் பேசக்கூட முடியாது, ஒரு வார்த்தை கூட பேச முடியாது யாரும். நான் அதெல்லாம் எதிர்பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நம்ம அவங்க வேலை செய்யறதுக்கு பணம் கொடுக்கணும். நம்ம வேறு எந்த ஒரு அவங்களுடைய சலுகைகளோ, நம்ம அவங்கக்கிட்ட இவங்க சம்பளம் போட்டோம் அவங்கக்கிட்ட இருந்து எதாவது தருவாங்களோ, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறதே கிடையாது. மேனேஜர்னா இப்போ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்னால் ஒரு தவறான கண்ணோட்டம் ஒன்று இருக்குது இந்த சினிமாவில். அவங்க கமிஷன் வாங்குவாங்கன்னு, அது மாதிரிலாம் எனக்கு கேள்விப்பட்டதெல்லாம் அது மாதிரி யோசிச்சதும் கிடையாது. ஏன்னா இது வந்து அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. நம்ம சொல்கிறது பொய்யா உண்மையானா அவங்களுக்கு தெரியும் நிச்சயம், புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய நடிகர்களோட தகராறு, பெரிய பெரிய சண்டையெல்லாம். நடிகர் ஆனந்தராஜ் அவர் டைம்னு ஒரு படம் நடித்தார். சரி, வேலை கிடச்சிச்சே கூட சார். அவர் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டார். அவர் தாமதமாக வந்ததுக்கு ஒரு இந்த இது கண்டினியூட்டி இங்கே ஸ்டில் எடுக்கிறப்ப இங்கே ஒரு இது விட்டுவாங்க வடுவு, இந்த வேலை கிடச்சிச்சுல. அவர் ரொம்ப இந்த கம்மு வச்சா இங்கே கண் எரியுது, கொஞ்சம் தள்ளி விட்டுன்ட்டார். டேரக்டர் வந்தோடனே வாசார் ஏன் இங்கே விட்டு இங்கே தள்ளி விட்டுன்னு மேக்கப் பண்ண கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன் சார் அவர் தான் அங்கே ஒட்ட சொன்னார் அப்படின்ட்டு. அவர் போட்டு கொடுத்துட்டேன். அதனால் அவருக்கு தகராறு. முரளிக்கு எனக்கும் அப்படி ஒரு பிரச்சனை சார். முரளி கோச்சின்னு வந்துட்டார். மயிலாடுதுறை ஷூட்டிங் சொன்னல, கோச்சின்னு வந்துட்டார். அது வந்து எப்படின்னா ஒரு அண்ணன் இருக்கார், அவர் பிவி சிவராமன். அவங்களும் அந்த படத்தில் ஒரு பங்கு வச்சாங்க. மூப்பனாருடைய செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவனை முதல் வேலையை விட்டு எடுத்தால் தான் நான் நடிக்க வருவேன் உங்களை. ஆமாம், அவனெல்லாம் வேலையை விட்டு எடுக்க முடியாது, ஒன்று எடுத்துருவான் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வந்தார். அதுக்கப்புறம் நானும் முரளியும் மிக நெருங்கிய நண்பர் ஆனோம். அவர் அது சரியான நேரத்துக்கு வரமாட்டார் சார், தூங்கிடுவார். பெரிய பிரச்சனையாச்சு. அவர் தான் ஹோட்டல் கதவை அடித்து ஒட்டாச்சின்னு இப்படியெல்லாம் ஆச்சு. வான்மதிலையும் காதல் கோட்டையிலையும் அஜித்தோட பழைய அனுபவம் நல்ல பழக்கம் சார். அஜித்தெல்லாம் கரெக்டான மிக கடுமையான உழைப்பாளி. ஒரு டைம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அஜித் ப்ளூ நாங்கள் வந்து வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் ஷூட்டிங் போனோம். அங்கே எத்தனை மணிக்குன்னா அந்த பணிக்கு முன்னாடியே போயிடணும்னு வச்சுக்கோங்க. 4 மணிக்கு இங்கே 4 மணிக்கு 3 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு ஏஞ்சி 3 மணிக்கு ரெடியானால் தான் 4 மணிக்கு சன்ரைஸ் கால்ஷீட் அங்கேயே யூனிட்டுக்கெல்லாம் போடுவாங்க. அப்போ அஜித் சார் லேட் நைட்டு எல்லாம் முடிச்சு பேசினுச்சுன்னு சார் காலையில் 2 மணி 3 மணிக்கு கிளம்பணும் பார்த்துங்க அப்படின்னு. கரெக்டாக 3 மணிக்கு குளிச்சுட்டு அப்படியே வந்து ரிசப்ஷன் வந்தார். அப்போது யாருமே இன்னும் வரல, வந்துன்னுங்கிறப்ப சொல்கிறோம். நான் அவருக்கு நான் சொன்னது, சினிமாவில் ஜெயிக்கணும்னா அந்த டைம் கீப்பப் பண்ணாலே போதும் சார், உங்களை தேடி எல்லாமே வரும். அவருக்கு இதை பார்த்தாருன்னா தெரியும் கண்டிப்பாக. இல்லை நான் மிக நிறைய நண்பர், சரியான உழைப்பாளி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவரும் இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னமும் அதுக்கப்புறமும் சிவசக்தி பாண்டியன் சாருக்கு அவருக்கும் மன வருத்தம் ஏற்பட்டப்போ கூட சீனிவாசா தேட்டருக்கிட்ட ஷூட்டிங் நடந்திருந்தது. படப்பிடிப்பு சரண் படம், அதுக்கு போயிருந்தேன். அவங்க கூப்பிட்டு பண்ணார். ஒரு நாள் இந்த எழிலோடைய படம் நடந்திருந்தது. எல்லாம் போய் பார்த்தாங்க. எல்லாம் கேரவன் முன்னாடி போய் நிற்கிறாங்க, மழை தூருது. அப்போ என்னை கூப்பிட்டு போனவர் எதுக்கு வரும், அவரும் நானும் நண்பர், அவருக்கு தெரியும் என்னை பற்றி.
அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் நின்று இருக்கேன் வெளியே. அப்படி அருணாச்சல் தான் நின்று இருக்கேன் வெளியே. காரில் அப்படி சாஞ்சிப்போ அப்படி போச்சு அஜித் காரு. அப்படியே ரிட்டர்ன் ரிவர்ஸ் வந்தார். ஜி எப்படி இருக்கீங்க, மேடம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சு பண்ணேன். அடுத்தது சத்யஜோதி ஒரு டைமு, சத்யஜோதி தியாகராஜன் சார் ஒரு முறை அவங்க கெஸ்ட் யாரோ வந்திருந்தாங்க, ஷூட்டிங் பார்க்கணுன்ட்டாங்க, அஜித் பார்க்கணும். நான் அப்புறம் திருப்பதி ஷூட்டிங் அந்த ஏவிஎம் டிஎன்ஏ சக்திகிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் சரவண சார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரவண சார்கிட்ட சொல்லிவிட்டு அப்போ வந்து இதெல்லாம் இல்லை ஸ்பாட்லாம் பார்க்க மாட்டார்ல அப்படின்ட்டு அந்த பவுன்ஸ் போப்பா நீ அவர் நண்பர் அவர் நீ போ நீ நான் சொல்கிறேன் சிவான்னு சொல்ல அவர் தெரியும் அப்படின்ட்டு கேரவேனில் உள்ளே போய் அவங்க கெஸ்ட்டை காட்டினேன். அடுத்து வந்து எனக்கு இன்னொரு முக்கியமான நிகழ்வு நான் சொல்லி ஆகணும். ஒரு டப்பிங்கு பாண்டியன் சார்ட்டு சமீரா டப்பிங் தேட்டர் நடக்குது. ஏவிஎம்லேருந்து சரவணன் சார் அவங்க ஏவிஎம் ஏதோ டப்பிங் பெண்டிங் ஒன்று இருக்குது. அப்போ இது வந்து சிவசக்தி டப்பிங் நடக்குது. அது மேனேஜர் வந்து ரொம்ப மோசமான ஆள். அவன் வந்து அப்படின்ட்டு என்ன சொல்கிறார், அவங்க சொல்லியிருக்காங்க தானே டேட்டு தேதி இதெல்லாம் தரமாட்டாங்க. அவங்க ஏதோ 2 hours 3 hours கேட்குறாங்க. ஏவிஎம் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். சிவசக்தின்றப்ப அவர் சாருக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க. சார் வந்து ஐயப்பன் கோயில் போயிட்டார் பாண்டியன் சார். ஏவிஎம்லேருந்து ஒரு மேடம் பேசுனாங்க, நம்மளது வந்து வேலை நடக்கு சென்சார் இப்போ இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நாளில் பார்த்தா சரவணன் சார் கூப்பிட்றாரு. அதுமாதிரி நான் ஏவிஎம் சரவணன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த டப்பிங் இல்லை சார் இந்த நடக்கு அது சார் இல்லை சார் இருந்தால் தான் அவர் கேட்காம நான் எப்படி செய்ய முடியும், அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. அவர் என்ன நினச்சார் தெரியல, எப்படியோ பிடிச்சிட்டாங்க பாண்டியன் சாரை. பாண்டியன் சார் வந்து லைனில் வந்துட்டார். என்ன நீ வந்து சார் அது ஓகே தான், பட் உங்களை கேட்காம நான் தான் அப்புறம் உங்களுக்கு யார் பதில் சொல்கிறது, உங்கள்கிட்ட தான் நான் வேலை செய்கிறேன் கரெக்ட் அப்படின்னேன். அப்புறம் உடனே ஃபோன் பண்ணி நானே சொல்லி அதுக்கப்புறம் அந்த டப்பிங் முடித்தாங்க. டப்பிங் முடித்த உடனே ஒரு கடிதம் அனுப்பிச்சார் சரவணன் சார், தேங்க்ஸ் பண்ணி. தப்பாக நினைக்கல, ரொம்ப எனக்கு அது ஒரு பக்கம் சங்கடமாக தான் இருந்தது. அவங்களாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டுன்றதை விட வேறு மாதிரி. அவங்களாம் சினிமாவுடைய நான்லாம் அது தூசி கூட பொறுப்பு கிடையாது, இது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் இது கொஞ்சம் இப்படி தான் இருப்பேன் நான். அப்படி அதனால் கூட எனக்கு நிறைய கெட்ட பேர். எந்த கோபம் எனக்கு வந்து மைனஸோ அதே கோபம் தான் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. அதுதான் அந்த சிவசக்தி கூட்டின்னு வந்தது. சும்மா தேவையில்லாத நிறைய தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன். பட் அது சரியாக பண்ணுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. காதல் கொட்ட கதையை கேட்டபோது இந்த படம் இந்த அளவு வெற்றி பெறும் அப்படின்னு தோணுச்சா அவங்களுக்கு? சார் 100% சொன்னேன் சார். பாண்டியன் சார்ட்ட கேட்டு பாருங்க. காதல் கோட்டை அகத்தியன் சாருக்கு தெரியும். தியேட்டரில் சொல்கிறாங்க, சிவசக்தி தியேட்டரில் இவர் அகத்தியன் சார் இவங்க எல்லாமே உட்காந்து சொல்கிறாங்க, கேட்குறாங்க. கேட்டு முடித்த உடனே நான் சொன்னேன், சார் மிகப்பெரிய வெற்றி. யார் பாண்டியன் சாருக்கு அவார்டு, தங்கர் பச்சானுக்கு வாழ்க்கை, தேவயானிக்கு வாழ்க்கை, அஜித்துக்கு வாழ்க்கை, இது வந்து வேறு மாதிரி படம் சார் அப்படின்னு. படத்தை கதையை கேட்டு மிகப்பெரிய வெற்றி, விருது பெறும் சார்னு சொல்கிறேன். அப்போ காதல் கோட்டை நடந்துனுங்கிறப்ப பாண்டியன் சார் வந்து இந்த படத்தை போட்டாங்க. படத்தை போட்ட உடனே இந்த ஆர்ஆர் பார்க்குறாங்க. தங்கர் பச்சான் தூங்கிட்டார் போல, தூங்கிட்டார். இவர் என்ன சொன்னாரோ தெரியல, பிடிச்சிட்டா. இப்போ இது வந்து ஜெய்ப்பூரில் எடுத்த ஒரு சீன் கூட வரல அப்படின்ட்டு. சார் படம் பார்த்துட்டு சென்சார் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வயசானவர் பெரியவர் வெளியே வந்து மழை பெய்யுதான்னு பார்க்குறாரு. அந்த காட்சி எப்படி எடுத்துருந்தேன், கதை கேட்குறப்ப நான் இருந்தேன். படமெல்லாம் முடிஞ்சாச்சு, மழை எடுக்கிற காட்சிகள் எல்லாம் ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணியாச்சு. அஜித் ஆட்டோ ஓட்டுறது, போக்குவரத்து எல்லாமே. காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வாகினி நடக்குது. ஃப்ளோரில் நடக்கப்போ இவ்வளோ தண்ணி சார், மழை பெஞ்சு தண்ணி சரி மழை. இயக்குனர் சாங் தானே, இயக்குனர் வரல, கேமராமேனும் வரல, மோகன் பையனூர்னு இருக்கார். சொல்கிறேன், ஃபோன் அடிக்கிறேன், சார் கதை சொல்கிறப்ப அந்த இது எடுத்தோம், நம்ம ஷார்ட்லாம் யோசிச்சோம்ல. ஏன் சார் எப்படி சார் கிண்டியில் மழை பெய்வாங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மழை பெய்யுது, போக்குவரத்து இதெல்லாம் எடுத்தால் தானே அது அப்படி இருக்கும்னு நினச்சேன். கடவுள் சத்தியமாக சார் இந்த படம் இப்படி வரணும்னா ஒரு இயற்கையும் உதவி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உண்மை. சார் நான் பண்ணேன், மோகன் பையனோட சொன்னேன். உடனே தங்கர் பச்சன் அடித்தா ஐஸ்பிடி நெகட்டிவ் வாங்கினாரு. வாங்கி எடுத்து வந்துட்டு இளங்கோ லேபில் தான் மாருதி வேணும், பின்னால் கேமரா உள்ளே ஏற்றிட்டு எந்த பர்மிஷன் கிடையாது, அப்படியே சாங் ப்ரொடியூசர் நான் பேசிக்கிறேன். சம்பத்ராஜ் மாஸ்டர், அந்த பொண்ணு ஒன்று இருந்தது, தேவயானி அப்போ இல்லை, தேவயானி பாம்பேயில் இருந்தது. டூப்பு மஞ்சள் புடவை அந்த பொண்ணு கட்டி, இந்த டான்ஸ் ஆர்ட்ஸ் இல்லை, அந்த பொண்ணு கட்டி பாட்டை நிறுத்தியாச்சு. ஏன்னா தயாரிப்பாளர் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைப்பார் பாண்டியன் சார். அந்த சுதந்திரம் கொடுத்தாருன்னு சொல்கிறேன், நிறுத்துங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்றி ஃபுல்லாக அப்படியே கிண்டி ஃபுல்லாக அடிக்கிறோம். நைட்டு முடிச்சுட்டு நைட்டு கேமரா எடுத்துகிட்டு கேமரா அசிஸ்டன்ட் நானும் டேரக்டர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஷூட் பண்ணுறோம்.
ஷூட் பண்ணுறப்ப கேமரா சன் டிவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணும். ம். மழை ரொம்ப நாள் அப்போ பெய்யவே இல்லை சார், சரி மழை பெஞ்சுது. ம். இந்த காட்சிகள்லாம் மிகப்பெரிய பலமாக அமைஞ்சுது அந்த கதைக்கு. ம். அந்த கதை அவர் சொன்ன அது இதுதான் அதை நாங்கள் எடுத்தோம். ம். அதுதான் கதை கேட்பேன் நான். கதை கேட்குறப்ப எனக்கு திடீர்னு தோணுச்சு, சார் இது எடுக்கணுமே அப்படின்ட்டு. ம். ஐயோ அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிச்சு. காதல் கோட்டை படத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அந்த படத்தினுடைய வெற்றியில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்போ? கேமராமேனுக்கு நம்பிக்கை இல்லை சார். ம். கேமராமேன் வந்து தங்கர்பச்சன் சாருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அப்போ சொல்லிட்டார் இது மாதிரி, பாண்டியன் சார் ரொம்ப சத்தம் போட்டு லான்சி மோகன் எடிட்டர் ம். அவர்கிட்ட போய்ட்டு ஷார்ட்லாம் இல்லை சார், டைரக்டர் இல்லாமல் நான் எந்த ஷார்ட்டும் நான் எடுக்க முடியாதுன்னு. அதுதான் சினிமாவோடைய சட்டத்திட்டம். ப்ரொடியூசர் வருத்தப்படுறாரு, அகத்தியன் சார்ட்ட கேட்குறாரு. அப்புறம் நான் பாண்டியன் சார்ட்ட நான் சொல்கிறேன், சார் மிகப்பெரிய வெற்றி பெறும் சார் படம். ம். சிவா இல்லை சிவா இதாகிடும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறார். ம். மிகப்பெரிய வெற்றி பெறும், எழுதி வச்சுங்க நீங்கள் போங்க, ம். சரியாக இருக்கும் சார். சிவா நீ சொல்கிறேன் தான் நான் போகிறேன் அப்படின்றார். இந்த சமீரான் ராத்திரி 12 மணி 1 மணி கிளம்பிட்டார். படம் முடித்து அதான் படம் முடித்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேற அது கதை. ஏன்னா அவர்லாம் நம்பிக்கையில் அவர் சொல்கிறார். இப்போ ஜெய்ப்பூர்லேருந்தே ஃபோன் பண்ணுவார் அவருக்கு. ம். என்னங்க அது ஒரு நாளைக்கு 1 லட்சம், அதெல்லாம் ப்ரொடியூசர் சும்மா சொல்லக்கூடாது. இந்த லொக்கேஷன் எடு, டைட்டில் அவர் தான் வச்சார், காதல் கோட்டை எடு, எல்லாத்தையும் நீ செய்ய அப்படின்னு. இயக்குனரும் அதுக்கான டெடிக்கேஷன், நம்மளுடைய சஜஷன் சொன்னால் கூட எடுத்துப்பார். தங்கர்பச்சன் இது சொன்னாரு தவிர, பட் எடுக்கிறதுல நல்ல அவர் ஒரு யதார்த்தமான கேமராமேன். கதைக்கு என்ன வேணுமோ அதை எடுப்பார். தன்னை அங்கே வெளிப்படுத்திக்கிறத விட கதையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த கேமராமேன் இல்லைன்னு சொல்ல. சின்ன சின்ன வேலைகள் இப்படிலாம் பண்ணி விட்டார், பிரச்சனையாகிடுச்சு. ரொம்ப இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்குமே மிகப்பெரிய சண்டையாகி அது இடையில நான் வந்து ஒரு 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 புரிதல் இருந்ததால் பாண்டியன் சார் ஒத்துக்கினார். இல்லை சார் இது மிகப்பெரிய வெற்றி பெறும் சார் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் வரும்ல சார், படம் போடுறாங்க இன்னும் ஒன்றுமே இல்லை, ஜெய்ப்பூர் எத்தனை நாள் எடுத்தீங்க ஒன்றுமே இல்லை அதில் அப்படின்னா ஒரு இதாகும்ல சார். லொக்கேஷன் பார்க்குறப்ப நானும் அஜித்து மோகன மாதிரி தான் போனோம் லொக்கேஷன் பார்க்குறதுக்கா. நான் பாண்டியன் சார்கிட்ட சொல்கிறேன், அஜித் சொல்கிறாரு நானும் வரேன் ஜி அப்படின்றாரு. பாண்டியன் சார்ட்ட சொன்னேன், சார் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் இவரையும் கூட்டும் போயிடுறோம், அஜித்தையும் கூட்டும் போயிடுறோன்னு சொல்லிட்டு அஜித்தையும் கூப்பிட்டுட்டு ஜெய்ப்பூருக்கு போயிட்டோம். நாங்கள் தான் போயிட்டு அங்கே போய் லொக்கேஷன் பார்த்துட்டு அந்த பர்மிஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, மதுபான் ட்ராவல்ஸ்னு ஒருத்தர் எங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணார். விவேகானந்தா மார்க் அப்படின்ற இடத்துல தான் தங்கியிருந்தோம். அதுக்கு முன்னாலே அஜித்தெல்லாம் வந்துட்டார் கூட, நாங்கள் தான் கூட்டும் போயிட்டேன். அவர் வேறு மாதிரி அதான் அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்காருன்னு தெரியல. ரொம்ப சரியான ஆள், ரொம்ப சரியான ஆள், அருமையான கால். அது இந்த உச்சத்தையும் உயரத்தையும் தொடர்றதுக்கான முழு தகுதி அவருக்கு இருக்கு. பட் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வேற யாருனுடைய கேட்டு சேராரான்னு தெரியல. ஏன் எதனால் வந்து அஜித் அதுக்கப்புறம் சிவசக்தி பாண்டியன் படம் பண்ணல? நடிகை ஹீரா இருந்தாங்க இல்லைங்களா, அந்த இதில் ஒரு இவர் அவங்களோட கொஞ்சம் நெருக்கமாக பழகிருந்தார் அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும். பட் இதில் வந்து பாண்டியன் சார் தலையிட்டார். அவங்க அஜித் சார் அப்பா வந்து சொல்லியிருந்தார், அதை பாண்டியன் சார் தலையிட்டார்ன்ற ஒரு பெரிய வருத்தம் அவருக்கு. அதனால் அந்த பிளவு, மற்றபடியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். நல்ல கம்பெனிக்கு. பட் என்னென்னா ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தில் அவனுடைய தலையிடுறது வந்து நாகரிகம் இல்லாதது அப்படின்ட்டு அவர். அதனால்தான் அந்த பிரச்சனையே. காதல் நிம்மதி கதையை நீங்கள் கேட்டிங்களா? கேட்டேன் சார். அப்போவே அந்த படம் ஓடாதுன்னு தோணுச்சா? இல்லை சார், நல்லா இருந்தது சார் கதை, அருமையான கதை சார். அதாவது காதலை நிம்மதி ரொம்ப சிறப்பு, நல்ல நல்ல அருமையான கதைகள், நல்ல கதை. படமே போட்டு பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. பட் அதனுடைய மேக்கிங்கில் அவர் இந்த இயக்குனர் சொன்ன கதை, இப்போ என் கதை கூட என் படம் கூட அப்படி தான் உயிரிலே கலந்து. கதையை கேட்டுட்டு இதே சிவகுமார் சார் இருக்கார் இல்லைங்களா, காதலே நிம்மதியில் நடிக்க மாட்டேன்ட்டார். காதலே நிம்மதியில் சூர்யாவுக்கு அப்பாவை நடிக்க கேட்டோம் சிவகுமார். ஆமாம், கோவப்பட்டார், டேய் போடா அப்படின்ட்டார். எப்படி அப்பா அப்படியே பிள்ளைய நடிப்பானாடா, போடா அப்படின்ட்டார். மனம் முடியாதுன்ட்டார். அவனா நடிக்கணும், நான்லாம் அதெல்லாம் நடிக்கக்கூடாது, நடிக்க மாட்டான்ட்டார். அதே சிவகுமார் சார் உங்கள் படத்தில் உயிரிலே கதையை கேட்டார். அவர் தான் ராதிகா மேடத்தை ஃபிக்ஸ் பண்ணது அவர் தான். டே இதில் நான் தாண்டா அப்பாவை நடிப்பேன்னு சொன்னது அவர் தான். ஏன்னா கதை அவ்வளோ அற்புதமான கதை. நான் அவருக்கு கதையை கேட்டுட்டு அவர் எல்லாருக்குமே டெக்னீஷியனுக்கு ஒரு வெள்ளித்தட்டில் பணத்தை வச்சு இந்த பட்டு இதை வச்சு கொடுக்குறப்ப சொன்னார், அன்னக்கிளிக்கு அப்புறம் நீ தாண்டா இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுக்குறவன் அப்படின்னார். நான் அதுலேயும் வந்து விளம்பரமே அப்படி தான் போட்டிருப்பேன் சார். தினத்தந்திலையும் வைரமுத்து சார், லெனின் சார், டைரக்டர், இது மாதிரி இவங்க தேவா சார், இவர்களுடைய கைவண்ணத்தில் நான் போட்டிருப்பேன். நடிகர்கள் வந்து அடுத்து அந்த வேற ஒரு தினத்தந்தியில் போட்டிருப்பேன்.
அதுதான் தேர்வு. அது கதை அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஆனால் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த சிவசக்தி பாண்டியன் விட்டு ஏன் விலகினீங்க? தங்கர் பச்சன் வந்து அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, பாண்டியன் சார் என்கிட்ட வருத்தப்பட்டார். நான் முரளி சார்லாம் பேசுவோம், நடிகர்கிட்ட யாருமே பேச மாட்டான். சார் கிளம்பிட்டீங்களா சார்? இன்னும் வரல, டேரக்டர் இன்னும் வரல, இன்னும் யூனிட் வரல. நல்லா வரலாம் கிடையாது. ஷூட்டிங்கு 9 மணிக்கு ஷூட்டிங்கு. ஏன் கௌசல்யாவுக்கு மேனேஜராக பணியாற்ற மறுத்துட்டீங்க? வசந்த படத்துக்காக நாங்கள் காகிதம் இல்லது காலேஜில் ஷூட்டிங்கு எர்லி மார்னிங் சண்டே ஸ்காலர்ஷிப் போட்டு அங்கே போயிட்டு உட்காந்துருக்கோம். இந்தம்மா காணோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.